அன்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழக முதல்வராக பதவி பெற்றதற்கு தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு ரிக்கிநாதன் பண்டிட் அவர்களுக்கு அரசு சிறப்பு பணியாளராக பொறுப்பு கொடுத்துள்ளார். ஜோதிடம் என்பது திரு ரிக்கிநாதன் பண்டிட் அவர்களுக்கு தனிப்பட்ட தொழிலாகும். அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய பணி நியமனத்தை விமர்சித்து ஜோதிடர்களையும் அனைத்து மக்களின் ஜோதிட நம்பிக்கையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. மேலும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் துணை பொதுச் செயலாளருமான திரு வன்னியரசு அவர்கள் அனைத்து மக்களின் ஜோதிட நம்பிக்கை அவமதிக்கும் வகையில் இழிவுபடுத்தும் வகையிலும் ஜோதிடத்தை முற்றிலும் மூட நம்பிக்கைக்கு உண்டான விஷயம் என்றும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் தற்குறைவாக பேசியதற்கு தென்னிந்திய ஜோதிட சங்கத்தின் சார்பாக உள்ள பல லட்சக்கணக்கான ஜோதிட குடும்பங்கள் இதனை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். திரு ரிக்கிநாதன் பண்டிட் அவர் அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய வழியிலையும் அவர் ஜோதிடராக இருந்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு ஆலோசகர் இருந்திருக்கிறார். அது அவருக்கு நம்ம தமிழக முதல்வருடைய மனதில் கடவுள் எப்பவுமே நேரில் வராதுங்க, யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நல்லது நடக்கும். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது அவருடைய அது தொழில், அந்த கடவுள் பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம். அதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தமிழக முதல்வருக்கு அது மனதளவில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் இருந்ததுனால அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காரு. அது அவருடைய மனரீதியை கொடுத்தது அதுக்காக அவருக்கு அவர் ரிக்கிநாதன் பண்டிட்டோடைய அவர் மேலே ஏதாவது தவறுகள் இருந்தால் இல்லை அவர் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை நம்ம தெரியப்படுத்தணும். தவிர அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மூட நம்பிக்கைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மக்களுடைய நாங்கள் ஜோதிட தொழில் கட்டுப்பட்டவங்க ஒட்டுமொத்த ஜோதிடர்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிட சங்கம் நாங்கள் 10 லட்சம் குடும்பம் இருக்கோம். இப்போ இந்த 10 லட்சம் குடும்பமே எல்லாருக்குமே இது ஒரு மன குமுறல் ஆகிடுச்சு. அதாவது இது நம்பிக்கை அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது சட்டசபையில் எல்லாருமே சமம்னு நம்ம முதல்வர் சொன்ன பிறகும் சட்டசபையில் மட்டும் சமமா இல்லை எல்லா தொழிலும் சமம் தான். எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது எங்கள் உயிர் மூச்சு, எங்களுடைய ஜோதிடங்களுக்கு ரத்தத்தில் ஊறி போனது. நாங்கள் பாரம்பரிய தொழில் இது. இந்த ஜோதிடத்தை அவமதிப்பது தான் இப்போ எங்களுக்கு மன உளைச்சலும் மன உறுத்தலும் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நாங்கள் இது சொல்லுவோம்.